அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று எங்களுக்கு மிக பிடித்தமான ஒரு விடயமாக மாறியிருக்கும் ஒரு விடயம்தான் பிறர்களை பற்றி பேசுவது, அவதூறு பரப்புவது, இல்லாததை இருப்பது போன்று வர்ணிப்பது, செய்யாததை செய்தது போன்று அவர்களின் மீது பழி சுமத்துவது, கோல் சொல்வது, இட்டு கட்டுவது என அனைத்து விதமான கெட்ட பழக்கத்துடனேயே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கு உண்டான தண்டனைகள் என்ன என்பதை தெரியாதவர்களாக இன்று நாம் அதை பற்றி பேசி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அவதூறு சொல்வதன் மூலமாக, அவதூறுகள் பரப்புவதன் மூலமாக அதனுடைய வேதனைகள், தண்டனைகள் என்ன என்பதை பின்னால் வரக்கூடிய ஹதீஸின் மூலம் தெரிந்து கொள்வோம். சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்போது பார்த்தாலும் பிறர்களை பற்றி ஏதாவது ஒன்றை இன்னும் ஒருவரிடம் சொல்லி நெருப்பை பத்த வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆக கெட்ட கொடிய குணங்களில் ஒன்றுதான் இது போன்று குணங்கள்பட்டவர்களை நல்லவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. காரணம், பிறர்களை பற்றி பேசுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் அனுமதி தரவில்லை, எந்த ஒரு இடத்திலும் எங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. பிறர்களை பற்றி பேசுவதற்கு, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சீரழிப்பதற்கு அல்ல, பிறர்களை பற்றி பேசுவதற்கு. சிலர்களினுடைய வாழ்க்கையே பிறர்களை பற்றி மூட்டி விடுவதிலே தான் இன்று கழிந்து கொண்டிருக்கின்றது. கேட்பவர்களும் தான், சொல்பவர்களும் தான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கேட்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனைகள் உருவாகும், சொல்லக்கூடியவர்களுக்கும் பிரச்சனைகள் உருவாகும். இந்த புறம் பேசுவதன் மூலமாகத்தான் அத்துணை பிரச்சனைகளும் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதனால் தான் இஸ்லாம் இதை பற்றி பேசுவதற்கு அனுமதி தரவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அபூதாவூதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. மன் கால ஃபீ முஃமினின், யார் இறை நம்பிக்கை கொண்டோர்களினுடைய விடயத்தில் சொல்கிறார்களோ, மா லைஸ ஃபீஹி, அந்த மனிதர்கள் செய்யாத ஒன்றை செய்தது போன்று, சொல்லாத ஒன்றை சொன்னது போன்று யார்களெல்லாம் சொல்கிறார்களோ, அஸ்கனகுல்லாஹு, அல்லாஹு தஆலா அவர்களை தங்க வைப்பான்றது கத்தல் ஹபாலி, மனிதர்களினுடைய புண்களிலே இருந்து வரக்கூடிய ஷேல்கள் தேங்கி வைக்கப்பட்டு இருக்கும் துர்நாற்றமுடைய இடத்திலே அவர்களை தங்க வைப்பான் என்றார்கள். எதுவரை தெரியுமா? ஹத்தா யஹ்ருஜ மிம்மா கால, அவர்கள் எதை சொன்னார்களோ அந்த விடயத்தை விட்டும் நீங்கி இருக்கும் வரைக்கும் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். பிறர்களை பற்றி பேசி எங்களுடைய நேர காலத்தை வீணடித்து எங்களுடைய அமட்களை நாங்கள் பால் அடித்துக் கொள்வதை விட பிறர்களை பற்றி பேசாமல் மௌனமாகவே இருப்பது சிறந்தது என உணர்ந்து கொள்வோம்.